வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை போனோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து அப்படியே திருமூர்த்தி மலைக்கு போகலான்னு சொல்லி திருமூர்த்தி மலைக்கு வந்தோம். வர வழியெல்லாம் ஒரே தென்னந்தோப்பு, அழகாக ரெண்டு பக்கம் அழகாக தென்னந்தோப்பு இருந்துச்சு. திருமூர்த்தி மலை டேம் இந்த அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம அப்படியே மலைக்கோயில் இருக்கு இல்லைங்க, அந்த மலைக்கோயிலுக்கு போகலாம்னு இங்கே வந்தோம். இந்த வந்துட்டு மலைக்கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த மலைக்கோயிலுக்கு அமலிங்கேஸ்வரர் சாமி கோயிலில் சாமி தரிசனம் செஞ்சோம். சாமி தரிசனம் செஞ்சோம். இங்கே சிவன், பெருமாள், விஷ்ணு மூன்று தெய்வங்களும் மூர்த்திகளும் ஒரே உருவத்திலான காட்சி தர்றாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே அதை முடிச்சுட்டு கோயிலை சுற்றி ஓடுற ஆற்று நீர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஆற்று நீரில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே காலை நினச்சி நின்னோம். அப்படியே அந்த அழகாக ரசித்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. மனசு அப்படியே அவ்வளோ ரிலாக்ஸ். இந்த தண்ணிக்குள் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. தண்ணி சலசலன்னு ஓடிச்சு, சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக போகுது. குளிக்கலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே மேலே சித்தர் வழிபட்ட இடம் இருக்குது. நாங்கள் அங்கே போக முடியல. பால்ஸ் அங்கே ஒன்று இருக்குது. மேலே பால்ஸ் போயிட்டு பால்ஸுக்கு மேலே போனோம்னா பஞ்சலிங்கம்னு கோயில் இருக்குது. அங்கே பிரதோஷத்தனைக்கு தான் திறப்பாங்க. அந்த அன்றைக்கி மாலையில் 3 மணிக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் இருக்காமா. நாங்கள் பிரதோஷத்தனைக்கு தான் போயிருந்தாலும் எங்களுக்கு நேரம் இல்லாதனால போக முடியல. நீங்கள் கண்டிப்பாக உடுமலைப்பேட்டை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமூர்த்தி மலை அமலிங்கேஸ்வரர் கோயில் போய் இந்த அழகையெல்லாம் ருசிச்சுட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா சௌரியமாக குளிக்கிற மாதிரி இருக்குது. பஞ்சலிங்க கோயில் இந்த மாதிரி தான் இருக்குது.